இப்ராஹிம் என்கிற ஒற்றை மனிதரை பற்றி இவ்வளவு தூரம் மாறி மாறி பேசப்படுவதற்கான காரணங்களில் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த பங்களிப்புகள் ஏராளம், எக்கச்சக்கமான பங்களிப்புகள். முதலில் சொல்லுவதென்றால் காபாவினுடைய கட்டிடம். ஆம், முதலில் மலக்குகளால் கட்டப்பட்டு பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் மறு உருவாக்கம் தரப்பட்டு வெள்ளப்பிரளயத்தில் அழிந்து போன போது மீண்டும் அந்த இடத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை வைத்து கட்டுகிறான். அற்புதமாக கட்டினார்கள். அவர்கள் கட்டுகிற நேரத்தில் அனைத்தையும் அல்லாஹ் அற்புதமாக மாற்றினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லின் மீது ஏறி நின்று காபாவை கட்டினார்கள். கட்டடம் உயர உயர அந்த கல்லும் உயர்ந்து கொண்டது. அதுதான் மகாமே இப்ராஹிம். இன்றைக்கும் இப்ராஹிமின் பாதச்சுவடாக காபத்துல்லாவினுடைய நடுமையத்தில், மதாஃபினுடைய நடுமையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதிசயங்கள் நிறைய நடந்தது. வெள்ளப்பிரளயத்தில் அழிந்து போன காபாவினுடைய இடம் எது என்று சரியாக தெரியாத போது சுட்டரிக்கும் வெயிலின் நடுவே சரியாக காபாவினுடைய இடத்தை மட்டும், அந்த சதுர பரப்பை ஒரு கருமேகம் நிழல் ஏதோ டென்ட் போட்டு துணி போட்டு குடை போட்டு அமர்ந்ததை போல அந்த இடம் அல்லாஹுவால் காட்டப்பட்டது. அதிலே கோடு போட்டு காபாவை கட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அற்புதங்கள் நடந்தது. காபாவினுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுகிறப்போ ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையிலே கலவை வைக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலவை கரைக்கவும் இல்லை, பூசவும் இல்லை, இரண்டுக்கும் நடுவில் வைக்கவில்லை. கல்லை எடுத்து வைப்பார்கள், தானாக சேர்ந்து கொண்டது.